திருப்பூரில் நிதி நிறுவனம் நடத்தி 20 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த கணவன் மனைவி உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். 2 மடங்கு வட்டி தருவதாக ஆசை வார்த்தை கூறி மோசடியில் ஈடுபட்டது எப்படி என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். திருப்பூர் குமார் நகரில் குடும்பத்தோடு வசித்து வரும் முத்தையன் அதே பகுதியில் உள்ள PN சாலையில் நிதி நிறுவனம் வைத்து நடத்தி வந்துள்ளார். தனது நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தால் அதிக வட்டி தருவதாக கூறி விளம்பரம் செய்திருக்கிறார். இதனை நம்பி திருப்பூர், ஈரோடு சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு 2018ஆம் ஆண்டு முதல் சுமார் 20 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளனர். முதலீட்டாளர்களுக்கு அறிவித்தபடி வட்டியுடன் பணம் கொடுக்கவில்லை என்பதால் நிதி நிறுவனத்தை பூட்டிவிட்டு குடும்பத்தோடு தலைமறைவானதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் திருப்பூர் மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தனர். அதன் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் 100க்கும் மேற்பட்டவர்களிடம் அதிக வட்டி தருவதாக கூறி 20 கோடிக்கு மேல் மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து முத்தையன், அவருடைய மனைவி மஞ்சு, மகன் கிரண்குமார் உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை கொண்டனர். இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 2 கார்கள் மற்றும் 8 சவரன் நகைகளை பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த நிதி மோசடியில் ஈடுபட்ட மற்ற நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். கூகுள் பே பயன்படுத்தி மோசடி, வங்கி கணக்குகளை குறிவைத்து மோசடி என நாள்தோறும் தமிழகத்தில் பல்வேறு மோசடிகள் சம்பவங்கள் நடைபெற்று வரும் நிலையில் அதன் ஆபத்தை உணராமல் பொதுமக்களில் பலர் அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு தங்களிடம் இருக்கும் பணத்தை இழந்து தவித்து வருகின்றனர். இனியாவது மோசடி பேர்வழிகளிடம் ஏமாறாமல் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக உள்ளது.